ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான புட்டா டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை நீங்கள் புட்டாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக் லைன்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் புட்டாவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பீடாக சுகர் பீடு ஒரு ஸ்டோனை ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனை நெக் லைன்லேயே எப்படி யூஸ் பண்ணலான்னோ நான் பின்னாடி இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதை புட்டா டிசைனாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக் லைன்லேயும் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்லீவுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக பின்னாடி நான் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எண்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து நான் 3 mm காப்பர் கலரில் பீடு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கேப் வர மாதிரியாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் லாக் பண்ணுறேன். நீங்கள் சிங்கிள் பீடை இப்படி பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணி லாக் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் லாக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன லாக் ஸ்டிச் போடாத லாக் பண்ணிங்கன்னா பீட் ஒரு மாதிரி தூக்கிட்டு தெரியும் நம்ம பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணும்போது. அதனால தான் பீடு லாக் பண்ணும்போது ஒரு சின்ன லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் லாக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் பீட் லாக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில நீங்கள் இன்னொரு பீடை ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் உள்ள ஸ்பேஸ் கரெக்டாக வரும். நீங்கள் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணும் போது நீங்கள் அந்த பக்கத்தில் அந்த சின்ன லாக் ஸ்டிச் மட்டும் போட மறந்துடாதீங்க. இது நம்ம சிங்கிள் பீடுக்கு மட்டும்தான் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் இன்னொரு சுகர் பீடை ஆட் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக சுகர் பீட் மேலே நீங்கள் பீட் லாக்கை யூஸ் பண்ணாதீங்க. அது ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது கலண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிள் பீட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி எல்லா பீடையும் லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் முதலையே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவிலே, நீங்கள் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணும் போது பெரிய பீட் மேலே வச்சு தான் நீங்கள் பீட் லாக்கை யூஸ் பண்ணணும். சுகர் பீட் மேலே வச்சு நீங்கள் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணும் போது அது கலண்டு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக் லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு ப்ளவுஸோட அவுட்லுக் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.